Welcome to Ajaya Max Center. 12th exercise 2.7 6th sum. இப்போ if z is equal to x plus iy அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் அக்குமெண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இசட்டில் இருக்குது. அப்போ இந்த இசட்டப்பெல்லாம் என்னவா மாற்றணும்? எக்ஸ் ஒய்யாக மாற்றணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனு அந்த ப்ராக்கெட் அந்த கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். z minus I by z plus 2. இப்போ இது எக்ஸில் இசட்டில் இருக்குது, இது இப்போ எக்ஸ் ஒயில் மாற்றணும். அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ. டினாமினேட்டர்லேயும் அதே தான், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2. இப்போ எக்ஸ் ஒயில் மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஒன்று தான் இருக்கணும். இங்கே ரியல் பார்ட் ஒரு ரியல் பார்ட் இருக்குது எக்ஸு, ஆனால் இமேஜினரி பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 இமேஜினரி பார்ட் இருக்குது. அப்போ இந்த 2 இமேஜினரி பார்ட்டையும் நம்ம ஒரே இமேஜினரியாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐயை காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ ஒய் மைனஸ் 1. இதே தான் கீழே டினாமினேட்டர்லேயும். இங்கே நம்மளுக்கு ரியல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ரியல் பார்ட் இருக்குது. எக்ஸ் ஒரு ரியல் பார்ட், 2 ஒரு ரியல் பார்ட். அப்போ அது ரெண்டையும் ஒரே ரியல் பார்ட்டாக மாற்றிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஐஒய். இப்போ நியூமரேட்டர்லேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்ட்ரக்சர், டினாமினேட்டர்லேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்ட்ரக்சர். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கணும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா காஞ்சுகேட் எடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய். அப்போ காஞ்சுகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டினாமினேட்டருக்கு அந்த ஐ பார்ட் அதனுடைய சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் அதால் மல்டிபிள் பண்ணி சேம் டேர்மால் டிவைடும் பண்ணணும். இதுதான் காஞ்சுகேட். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி தான் எடுக்கணும். இப்போ இங்கே டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் ஆகும். மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஹோல் டேர்மையும் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இந்த ஹோல் டேர்மையும் நம்ம பின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இதை ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே பின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏ ப்ளஸுக்கு இது ஏ மைனஸுக்கு அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ரியல் டேர்மாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால இதனுடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக மாறிடும். ஏன்னா இங்கே ஐ இருக்குது, ஐ ஒய்யை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயரோட ஆன்சர் மைனஸ், அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ அதனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த ஃபார்முலா எப்படி மாற்றிக்கிறீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மாற்றிக்கிறீங்க. ஏன்னா டினாமினேட்டரில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், நியூமரேட்டரில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நியூமரேட்டரை நம்ம அஸ்யூஷுவலாக எப்படி மல்டிபிள் பண்ணுவோமோ அதே மாதிரி மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த எக்ஸை வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸை வச்சுட்டு மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐ எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை வச்சு மல்டிபிள் பண்ணது மாதிரி செகண்ட் பார்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். அப்போ நெக்ஸ்ட் அது வந்து ஐ டேர்ம் அப்படிங்கிறதுனால ஐ ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் இது பண்ண வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சிம்பிளிஃபை பண்ணும்போது ரியலை தனியாக பிரிச்சிடணும், இமேஜினரியை தனியாக பிரிச்சிடணும். அப்போ இதில் எதெல்லாம் ரியல் அப்படின்னா, எதெல்லாம் ஐ இல்லையோ அதெல்லாம் ரியல். இப்போ இந்த டேர்மில் இங்கே என்ன இல்லை, ஐ இல்லை, அப்போ அது ரியல். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. வேறு எங்கே ஐ இல்லாமல் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் டேர்மில் இருக்கும். சார் அங்கே ஐ ஸ்கொயர் இருக்கே அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஐ ஸ்கொயரோட ஆன்சர் -1
I square which is equal to -1. அப்போ அந்த I square -1 மாறும்போது பக்கத்தில் உள்ள மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிக்கும். அப்போ நம்ம ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒன். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரியல் பார்ட். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஐ இருக்கும், அது ஃபுல்லாமே இமேஜினரி பார்ட். அதுலேருந்து என்ன பண்ணணும், ஐயை காமனாக வெளில எடுத்துகிறோம். அப்போ ப்ளஸ்ஸு ஐயை நீங்கள் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ்ஸு 2. டினாமினேட்டரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ரியலி இமேஜினரி நம்ம என்ன பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு. இப்போ இது ஆக்சுவலாக யாரோட ஆன்சர் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கக்கூடிய அந்த கிவன் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர். எந்த எக்ஸ்பிரஷன், இசட் மைனஸ் ஐ பை இசட் ப்ளஸ் 2. இந்த ஆன்சர் தான் அந்த கிவன் ஆன்சர், இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆன்சர். ஆனால் கொஷினில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிவன் ஆன்சருக்கு ஆர்குமெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சப்போஸ் ஃபார்முலா வேணால் எழுதணும். ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த ஒய்ங்கிறது யார் அப்படின்னா ஐ பார்ட்டு, எக்ஸுங்கிறது இந்த ரியல் பார்ட், ஐ இல்லாத டம். ரைட். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க, ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்குமெண்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ தான் பார்த்தோம், tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய்ங்கிறது ஐ பார்ட். அப்போ இங்கே நம்மளுக்கு ஐ பார்ட்டுங்கிறது யார், இதுதான். அப்போ அதை எடுத்து அந்த ஒய்ங்கிற பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. டினாமினேட்டரில் எக்ஸ் பார்ட், அப்போ இந்த பார்ட்டு தான் டினாமினேட்டரில் வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1. அப்போ இங்கே டினாமினேட்டர் நம்மளுக்கு எந்த ரோலுமே ப்ளே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது கேன்சல் ஆயிடும், ஏன்னா இது வந்து நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டர்லையும் வரும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதனால் அதை நம்ம பாதர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்குமெண்டோட ஆன்சர் பை 4 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ தேர்ஃபோர் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா பை 4 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த டேர்ன் இன்வர்ஸ் இங்கிட்டு வரும்போது டேனாக மாறிடும். ரைட். இப்போ ஒன்லி அங்கிட்ட அந்த ப்ராக்கெட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். மைனஸ் எக்ஸ் ஒய், இந்த ரெண்டு டேர்மையும் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய்யை வச்சுட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2. டினாமினேட்டர் அதே மாதிரி எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. நெக்ஸ்ட்டு ஒய்யை மல்டிபிள் பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ லெஃப்ட் சைடில் tan பை 4 அப்படின்னு இருக்கு, நம்மளுக்கு தெரியும் அதனுடைய ஆன்சர் 1 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வரும், மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். இப்போ இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அங்கே 1 இருக்கிறதுனால அதே டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ மறுபடியும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய்
இப்போ இந்த ரைட் ஆர்ம் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வரும்போது அதனுடைய சைன் சேஞ்ச் ஆகிடும். -2y + x + 2 = 0. இப்போ நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ண வேண்டியதுதான். x² + y², இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, அப்போ ஆன்சர் 3x. அதே மாதிரி y term -3y + 2 = 0. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த given ஆன்சர். தேங்க்யூ.